அமுதமழை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனித உறவுகளின் அழகையும் அர்த்தமுள்ள வாழ்வின் ஆழத்தையும் அலங்கரித்துக் கொடுப்பதற்கான மிக முக்கியமான கருவி அன்பான வார்த்தைகளாகும். ஒரு சிறிய வார்த்தையுடன் கூட அதில் அன்பும் கருணையும் இருந்தால் அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பரிமாற்றமாக மாறி பலரை நெகிழ வைத்துவிடும். அன்பான வார்த்தைகள் என்பது வெறும் சொற்கள் அல்ல, அவை ஒரு இதயத்திலிருந்து எழும் சத்திய உணர்வுகளின் வெளிப்பாடாகும். அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தும் பழக்கம் ஒருவருக்குள் நல்ல மனநிலையை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடனான உறவு முறைகளையும் தெளிவாக்கும். உதாரணமாக, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள், உங்களால் முடியும், நீங்கள் முக்கியமானவர் போன்ற எளிய வார்த்தைகள் கூட ஒரு நபரின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அத்துடன் யாராவது துயரத்தில் இருக்கும் போது என்னிடம் கூறலாம், நான் உங்களுடன் இருக்கிறேன் போன்ற வார்த்தைகள் அவர்களுக்கு தாராள ஆதரவாக அமையும். இவ்வுலகில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான தேவைகள் உள்ளன: அன்பு, புரிதல், மரியாதை, உற்சாகம் போன்றவை. இது அனைத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடிய வல்லமை அன்பான வார்த்தைகளுக்கே உண்டு. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமை இதன் சிறப்பாகும். ஒரு குடும்பத்தில், ஒரு பள்ளியில், ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு நல்ல வார்த்தை தான் உறவுகளை இணைக்கும் பாலமாக அமைகிறது. ஆனால் அதற்கு மாறாக கடுமையான, கோபமான வார்த்தைகள் உறவுகளை பிளக்கும் சூழ்நிலையையும் ஏற்படுத்த முடியும். எனவே நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதிலும் வாழ்க்கையிலும் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நன்கு உணர்ந்து பேச வேண்டும். அன்பான வார்த்தைகள் மகிழ்ச்சியை வளர்க்கும் விதமாக மட்டுமல்ல, மன அழுத்தத்தை குறைக்கும், சாந்தியையும் நிம்மதியையும் வழங்கும் சக்தி கொண்டவை. இதில் உண்மையான அக்கறையும் மரியாதையும் இருப்பது முக்கியம். செயற்கை வார்த்தைகள் மூலம் உணர்வுகளை தெளிவாக தெரிவிக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே ஒருவர் மீது அன்பு மற்றும் நம்பிக்கை இருப்பின் வார்த்தைகள் தானாகவே அன்புடன் மென்மையுடனும் வெளிப்படும். முடிவாக, அன்பான வார்த்தைகள் என்பது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய மிகவும் மதிப்புமிக்க பரிசாகும். இதை நாம் அடிக்கடி பயின்றால் நம் சமூகமும் உலகமும் நல்லிணக்கமிக்க, அமைதிமிக்க இடமாக மாறும். வார்த்தைகளில் அன்பை ஊற்றுவோம், மனிதர்களில் ஒற்றுமையை வளர்ப்போம். பரந்த வானமாயிருக்கின்ற அமுதமலை இணையதள வானொலியில் சிறகடித்து பறக்க வந்திருக்கும் இலங்கையின் இன்பப்பட்டறை என்னும் சிறு பறவை அடுத்த 1 மணி நேரத்திற்கு உங்களோடு சேர்ந்து பறக்க இருக்கிறது. பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். காலத்தால் அழியாத காவிய கவிஞன் கண்ணதாசனோடு ஆன்மீகம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாக. இன்றைய கண்ணதாசனோடு ஆன்மீகம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடல், வந்தம் காடு, இதில் நான் என்ன, அடியே நீ என்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. இந்த வரிகள் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ளன. மனிதனின் வரலாறு, வாழ்க்கையின் நோக்கம், ஆன்மாவின் மூலம் மற்றும் இறுதிக்கட்ட உண்மையாகிய அனைத்தையும் பற்றிய கேள்விகளே இதில் மறைவாக அடங்கியுள்ளன. இவற்றின் ஆன்மீக விளக்கத்தை பார்க்கலாம். ஆதி வீடு என்பது ஆன்மாவின் தூய தாயகமாகும். ஆன்மா வந்த இடம். இது பரந்தாமம் அல்லது சாந்தி தாமம் என்று ஆன்மீகமாக அழைக்கப்படும் இடமாகும். இது ஒரு அமைதியான செம்பொன்னிற ஒளியால் நிரம்பிய தெய்வீக நிலை. இங்கு பரமாத்மாவான சிவன் இருக்கின்றார். இங்குதான் ஆன்மாக்களும் தூய நிலையில் இருந்தனர். இதுதான் ஆன்மாவின் பூர்வீகமான ஆதி வீடு. இங்கு பிறவிகள் இல்லை, பிணைப்பு இல்லை, வியர்வை இல்லை, தூய்மையான அமைதி, முழுமையான சாந்தி, நிரந்தர அமைதி நிலையாக இருந்தது. இந்த நிலைக்கே ஆன்மா இப்போதும் செல்ல விரும்புகின்றது. அந்தம் காடு என்ற சொல்லில் மாயையின் முழுமையான பிணைப்பு வெளிப்படுகிறது. அந்தம் காடு என்பது பிறவி பந்தனங்களின் கடைசி கட்டமாகும். ஆன்மா பிறவிகளின் பலத்தால் இழந்த தனது தூய தன்மை, ஞானம் மற்றும் அன்பை மீண்டும் தேடுகிறது. இது ஒரு இருள் நிறைந்த காடு போல ஆன்மாவை குழப்புகின்றது, வாட வைக்கிறது. அதில் வழி காண முடியாத நிலை உருவாகுகிறது. மனிதன் இவ்வுலகில் இச்சை, கோபம், அகங்காரம், பேராசை ஆகியவற்றின் அடிமையாகி ஞானத்தையும் உண்மையையும் மறந்துவிட்டான். இதனால் தான் அவன் கேட்கின்றான்,
கேட்கின்றான், இதில் நான் என்ன என்ற கேள்வியை. இவ்வுலகில் நாம் அனைவரும் உடலை அடையாளமாக பாவித்து வருகிறோம். ஆனால் உண்மையில் நாம் ஆன்மாக்கள், பரம்பொருளினுடைய குழந்தைகள். ஆன்மாவே உடலை கொண்டு செயல்படுகிறது. நான் யார் என்ற கேள்வி ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும். இது ஒருவனின் விழிப்புணர்வை தூண்டும் கேள்வியாக இருக்கிறது. இதே கேள்வியே அர்ஜுனனும் கீதையில் கேட்டான். இதை அடிப்படையாக கொண்டுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீ ஒரு ஆத்மா என்று அறிவித்தார். இப்பாடலில் வரும் நீ என்ன ஞான பெண்ணே என்பது ஒரு தெய்வீக சக்தி வடிவமான ஆன்மாவை குறிக்கின்றது. இந்த ஞான பெண் பிறவி பந்தங்களில் சிக்கிய மற்ற ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் வகையில் செயல்படுகின்றார். நீ யார் என்பது, நீ யார், எதற்கு பிறந்தாய், எங்கே செல்கிறாய் எனும் ஞான பொருளை விளக்கி மறுபிறவி வாழ்க்கையில் இருந்து மீட்கும் மெய் சொற்றொடியாகும். அவள் உணர்த்தும் அந்த ஞானமே நீ ஒரு தூய ஆத்மா, உன் அப்பா பரமாத்மா, நீ இவ்வுலகத்தில் கர்ம வினைகளை அனுபவிக்க வந்தாய், ஆனால் இப்போது உன் வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறுகின்றது. வாழ்க்கையின் பொருள் என்பது அனைத்து ஆன்மீக கேள்விகளிலும் முதன்மையானது. மனிதன் அநேக சந்ததிகளில் ஏராளமான அனுபவங்கள், உறவுகள், ஆபத்துக்கள், மகிழ்ச்சி, வருத்தங்கள் அனைத்தையும் சந்திக்கின்றான். ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு நாள் தனக்குள் கேட்கின்றான், எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஆன்மீக ரீதியில் வாழ்க்கையின் உண்மையான நோக்கங்களாக தன்னை அறிதல், பரமாத்மாவை அறிதல், தூய எண்ணங்களுடன் வாழ்தல், மாயையை வெல்தல், பரந்தாமத்திற்கு மீண்டும் செல்தல் என்பவை அடங்குகின்றன. பாடலில் நீ வந்த கதை என்ன என்பதன் பொருளில் நீ வந்த கதை என்னும் வாக்கியம் ஆன்மாவின் சுழற்சியை பற்றிய கேள்வியாக இருக்கின்றது. ஆன்மா தனது வாழ்க்கை சுழற்சியில் சத்தியயுகத்தில் தூய லக்ஷ்மி நாராயணனாக இருக்கிறது. திரேதா யுகத்தில் ராமர் சீதையாக இருக்கிறது. துவாபர யுகத்தில் பக்தி பெருக்கி உளவியல் வீழ்ச்சியை சந்திக்கின்றது. கலியுகத்தில் தூய்மை இழந்து துயரம் நிரம்பிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இந்த கதையே தான் அந்தம் காடு, இதை மறப்பதே மாயையின் விளைவு, இதனை உணர்த்தும் ஞானமே நீ வந்த கதை என்ன என்று கேட்கிறது. இந்த பாடல் வரிகள் மனிதனை ஒரு ஆன்மீக சிந்தனையின் பாதையில் கொண்டு செல்கின்றன. ஞானம் என்பது நானாகிய ஆன்மா யார், என் கர்மங்கள் என்ன, என் வரலாறு என்ன, என் தேவை என்ன, என் கடைசி நிலை என்ன. யோகம் என்பது பரமாத்மாவை நினைவு செய்வது, மனதின் தூய்மையை வளர்ப்பது, நமது விகர்மங்களை அழிப்பது. இதன் மூலம் ஆன்மா அந்தமெனும் காட்டிலிருந்து மீண்டும் ஆதி வீடு எனும் பரந்தாமத்தை நோக்கி பயணிக்க முடிகின்றது. இந்த வரிகள் மனிதனை ஒரு உண்மை தேடலுக்கு உந்துதல் கொடுக்கின்றன. நாம் அனைவரும் ஒரு பயணத்தில் உள்ளோம். இந்த பயணம் உடலின் பயணம் அல்ல, ஆன்மாவின் பயணமாகும். அதற்கான கேள்விகளும் பதில்களும் இது போன்ற தத்துவ கவிதைகளில் அடங்கியுள்ளன. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என் வாழ்க்கையின் இலக்கு என்ன, இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நான் எங்கே செல்வேன் என்பதுதான். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் ஆன்மீக ஞானத்திலே தெரியும். எல்லா ஆன்மாக்களும் உண்மையை உணர்ந்து தங்களது ஆதி வீடாகி பரந்தாமத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அழைப்பாக இந்த பாடல் இருக்கின்றது. கண்ணதாசனோடு ஆன்மீகம் பகுதியில் அற்புதமான பாடல் வரியோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். காலத்தால் அழியாத காவிய கவிஞன் கண்ணதாசனோடு ஆன்மீகம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கை தீவின் வடபகுதியில் அமைந்துள்ள முருகண்டி என்ற சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள திருமுருகண்டி பிள்ளையார் கோவில். இந்த கோவில் ஒரு மகத்தான ஆன்மீக தலமாக விளங்குகின்றது. இக்கோவில் இலங்கையின் இராணுவ போர்க்காலத்தில் தனித்துவமான இடத்தை பெற்றது. இன்று வரை வடக்கு நோக்கி பயணிக்கும் ஒவ்வொருவரும் இக்கோவிலை வணங்காமல் முன்னே செல்வதில்லை என்பதே இவ்வாலயத்தின் மகத்துவத்தை உணர்த்துகின்றது. விநாயகர் அல்லது பிள்ளையார் தமிழர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வமாவார். எந்த ஒரு தொடக்கத்தையும் வெற்றிகரமாக மாற்றும் சக்தி கொண்டவராக இவர் கருதப்படுகின்றார். விக்னேஸ்வரா என அழைக்கப்படும் இவர் தடைகளை நீக்கும் தெய்வமாக விளங்குகின்றார். முருகண்டி பிள்ளையார் கோவிலும் இதே உணர்வின் தொடர்ச்சியாக பாதுகாப்பான பயணத்திற்கு வழிகாட்டும் தெய்வமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலேயே வாகனங்கள் ஓட்டும் ஓட்டுநர்கள் முதல் பாதுகாப்பு படைகள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இங்கு வந்து இறைவனின் அருளை பெற நினைத்துக் கொள்கின்றார்கள். முருகண்டி கிராமம் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை இணைக்கும் ஏனை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த நெடுஞ்சாலை இலங்கையின் தெற்கு பகுதியை வடக்குடன்
இணைக்கும் முக்கியமான நெடுஞ்சாலை என்பதால் தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இப்பாதையில் பயணிக்கின்றன. அந்த வகையில் முருகண்டியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயம் ஒரு அவசியமான வழிபாட்டு இடமாக மாறியுள்ளது. இக்கோவிலின் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடப்படாமலே இருந்தாலும் 1983 தொடக்கம் 2009 ஆண்டுக்கிடையில் நடைபெற்ற இலங்கை உள்நாட்டு போரின் போது இந்த ஆலயம் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றது. போரின் இருண்ட காலத்தில் மனிதர்களின் உள்ளங்களில் வாழ்ந்த பயமும் பசியும் ஒவ்வொரு பயணத்தையும் ஒரு உயிர் ஆபத்தாக மாற்றியது. அந்த வேளையில் முருகண்டியில் சாலையோரமாக அமைந்திருந்த பிள்ளையார் சன்னதி மக்கள் மனங்களில் நம்பிக்கையின் ஒளியாய் உருவெடுத்தது. அப்போது அந்த சிறிய சன்னதி பக்தர்களால் விரிவுபடுத்தப்பட்டு இன்று நாம் காணும் ஆலயமாக உருவெடுக்கப்பட்டது. முருகண்டி பிள்ளையார் கோவிலில் பக்தர்கள் வணங்கும் போது கீழ்கண்ட நம்பிக்கைகள் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். இங்கு வணங்கினால் பயணத்தில் எந்தவித தடைகளும் ஏற்படாது. போர்க்காலத்தில் பிள்ளையார் காப்பாற்றினார், இனி நம் வாழ்க்கையிலும் அவர் துணை புரிவார். முன்னேற்றத்தின் வழி இதே இடத்தில் தொடங்குகின்றது. இந்த நம்பிக்கைகள் ஒவ்வொரு பயணிக்கும் உள்ளத்திலும் வேரூன்றி உள்ளன. எனவே வாகனங்கள் ஒரு நிமிடமாவது இங்கு நிற்கின்றன. ஓட்டுநர்கள் கரங்களை கூப்பி இறைவனை வணங்குகின்றனர். சிலர் பூக்கள், பழங்கள், நெய்விளக்குகள் கொண்டு வந்து வழிபடுகின்றனர். விழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளாக முருகண்டி பிள்ளையார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. அன்றைய தினம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் வந்து இறைவனை வணங்குகின்றனர். சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், வாகன ஊர்வலம் போன்றவை நடைபெறுகின்றன. இத்துடன் சங்கடஹர சதுர்த்தி, தைப்பூசம், பங்குனி, உத்திரம் போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் முருகண்டி பிள்ளையார் கோவில் மெல்ல மெல்ல ஒரு சாமானிய சன்னதியில் இருந்து கோவிலாக விரிவடைந்துள்ளது. முழு கட்டுமானம், பஞ்சலோக விக்கிரகம், பைரவருக்கான சன்னதி, கோபுரம், கொடிஸ்தம்பம் ஆகியவையும் உள்ளடக்கியதாகும். இருப்பினும் அதன் இயல்பான அழகு மற்றும் எளிமை இதன் ஆன்மீக தெய்வீக வலிமையை இன்னும் அதிகரிக்க செய்கின்றது. இவ்வாலயம் பொதுவான கோவில்களில் காணப்படும் தரிசனத்திற்கு மேல் ஒரு உள்ளுணர்வையும் பாதுகாப்பு உணர்வையும் வழங்கும். இதை மக்கள் அருளின் பிள்ளையார் என்றும் போர்க்கால காவலர் என்றும் கருதுகிறார்கள். தொடக்கத்தில் இந்த நம்பிக்கை ஒரு மனோவியல் ஆதரவாக இருந்தாலும் இன்று அது பலருக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாறியுள்ளது. அனைத்து பயணங்களுக்கும் முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும் என்பது ஒரு பாரம்பரியம். முருகண்டி பிள்ளையார் கோவில் இந்த பாரம்பரியத்திற்கு மிகுந்த அர்த்தம் அளிக்கின்றது. சிறிய பிள்ளையாரை வணங்கி எவரும் சென்று விட்டால் அவர்கள் பயணம் நன்றாகவே அமையும் என்ற நம்பிக்கை இன்று நூற்றுக்கணக்கானவர்களால் அனுபவித்து சொல்லப்படுகின்றது. முருகண்டி பிள்ளையார் கோவில் என்பது வட இலங்கை பயணிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்குமான ஒரு ஆன்மீக அடையாளமாக உள்ளது. பக்தியின் அடையாளம், நம்பிக்கையின் வழிகாட்டி மற்றும் பாதுகாப்பின் தூணாக இது மாறியுள்ளது. கோவில் நமக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? நம்பிக்கை ஒரு வலிமை, பக்தி ஒரு பாதுகாப்பு, பிள்ளையார் அவற்றின் இரண்டையும் ஒருங்கிணைத்த அருள் நாதன் என கூறுகின்றது. இவ்விதம் திருமுருகண்டி பிள்ளையார் கோவில் உங்கள் வாழ்வில் ஒரு பாதை காட்டும் விளக்காக விளங்கட்டும். அற்புதமான நம் ஸ்ரீலங்கா பகுதியில் இலங்கையில் அமைந்துள்ள திருமுருகண்டி கோவிலை பற்றி அறிந்து கொண்டமைக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பிரச்சனை என்னையா? எல்லாம் பிரச்சனை தான். இன்றைய என்ன பிரச்சனை பகுதிக்கு வந்துள்ள கேள்வி பல மேடைகளில் பேச்சுவார்த்தைக்கு எடுக்கப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எமது என்ன பிரச்சனை பகுதிக்கு இது முதன்முறையாக வந்திருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், மாமியார் மருமகளுக்கு இடையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான ஆன்மீக தீர்வு என்ன? மாமியார் ஒரு காலத்தில் குடும்பத்தின் தலைவி, ஆட்சி செய்வதில் பழக்கப்பட்டவர். ஆனால் மருமகள் புதிதாக வருகிறார். அவரும் கல்வி அறிவு, நவீனத்துவம், தனி சுதந்திரம் ஆகியவற்றை மதிப்பது வழக்கம். இந்த இரு தலைமுறைகளின் சிந்தனைகளில் உள்ள வேறுபாடே பெரும்பாலும் சங்கடங்களுக்கு காரணமாகின்றது. மாமியார் அதிக அனுபவம் கொண்டவர் என்பதால் வழிகாட்ட விரும்புகின்றார். ஆனால் மருமகள் அதை கட்டுப்பாடாகவே கருதுகின்றார். மறுபுறம் மருமகள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள விரும்பும் போது மாமியார் அதை எதிர்த்து விடுகின்றார். இதனால் அடுக்கடுக்காக மனக்கசப்புகள், குறை கூறல்கள், இடையூறுகள் உருவாகுகின்றன. ஆன்மீக ரீதியில் மனித உறவுகள் அனைத்தும் கர்மபந்தனங்கள் என கூறப்படுகின்றன. ஒருவருடன் ஒருவருக்கு ஏற்படும் முரண்பாடுகள் கடந்த பிறவிகளில் உருவான கர்மங்களை தீர்க்கும் ஒரு வாய்ப்பு என கருதப்படுகின்றது. நமது பிரம்மகுமாரிகள் அமைப்பானது போதிக்கும் கருத்தின்படி நாமே ஒரு ஆன்மா. இந்த உடல் என்பது ஆன்மாவின் வாசஸ்தலம். நாம் அனைவரும்
சகோதர ஆத்மாக்கள். இந்த உண்மையை உணர்ந்தவுடன் இவர் என் மாமியார், இவர் என் மருமகள் என்ற நிலையான அடையாளங்கள் மங்கிவிடும். இதனால் மனதிற்குள் சமநிலை உருவாகுகின்றது. தீர்வுகளுக்கான ஆன்மீக நடைமுறையாக நாம் முதலில் தியானத்தை எடுத்துக்கொள்ளலாம். காலை மற்றும் மாலை நேரங்களில் அமைதியான சிந்தனையில் அமர்ந்து தன்னை ஒரு ஒளியான ஆன்மாவாக கருதி சிந்திக்க வேண்டும். நான் அமைதியான ஆன்மா, அவர்கள் என் குடும்ப உறவுகள் அல்ல, சக ஆன்மாக்கள் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு நிலைமையை உன்னதப்படுத்த வேண்டும். இது மனதின் குறையை தீர்த்து அமைதியான பார்வையை வளர்க்க உதவும். இரண்டாவதாக, மன்னிக்கும் மனப்பான்மை வளர வேண்டும். அவர் இப்படித்தான் என்று குறை கூறாமல் அவர் செயல்களின் பின்புலத்தை புரிந்து கொள்ளும் பிணைப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். கர்ம விதியின்படி நமக்கு கிடைத்த உறவுகள் நம் கடந்த கர்மத்தின் பலன் என்பதால் எதையும் உணர்வு பூர்வமாக அல்ல, ஞானபூர்வமாக எதிர்கொள்வது அவசியம். அதே போன்று அகந்தையை தவிர்க்கும் பயிற்சி இருக்கின்றது. நான் தான் சரி என்ற எண்ணம் இருவரிடமும் இல்லாத போதுதான் அமைதி ஏற்படும். இது ஞானத்தாலும் தியானத்தாலும் ஆன்மீக வாசிப்புகளாலும் அடையப்படுகின்றது. அன்பு மற்றும் கருணை. சக மனிதனிடத்தில் கருணை காட்டுவதே கடவுளின் அன்பு காட்டும் வழி. மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அன்பால் அணுகும் போது எல்லா தூரங்கள் அருகாமையாக மாறும். அத்தோடு நல்ல வார்த்தைகளின் சக்தியும் இருக்கின்றது. வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆயுதம் மட்டுமல்ல, நம்மை குணப்படுத்தும் மருந்தாகவும் மாறும். மருமகள் ஒரு வார்த்தை மாமியாரை மதித்து கூறினால் அந்த மனம் உருகும். மாமியார் ஒரு வார்த்தை மருமகளை மகளாகவே பார்த்து கூறினால் அங்கே நெருக்கம் உண்டாகும். உதாரணமாக, ஒரு மருமகள் தினமும் தியானம் செய்கிறாள். தன்னை ஒரு ஆன்மாவாக எண்ணி, என் மாமியார் ஒரு ஆன்மா, அவரது ஆன்ம சஞ்சாரம் வேறுபட்டது, அவரை நான் புரிந்து கொள்கிறேன் என்று தன் மனதை கோடிட்டுக் கொள்கிறாள். சில நாட்களில் மாமியார் மீது அமைதி ஏற்படுகிறது. உரையாடல்கள் மென்மை அடைகின்றன. காரணம் என்ன? ஆன்மீக எண்ணம் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே போல சமய உணர்வை வளர்க்கும் பஜனைகள், பாடல்களை பகிர்ந்து கேட்கலாம். பிரார்த்தனை மற்றும் நற்செயல்கள் ஒன்றாக செய்வது உறவை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். சிறு அன்பு செயல்கள், அதாவது ஒருவருக்கொருவர் சிறிய உதவிகளை செய்து நன்றி சொல்வது வழிபோன உறவுகளை புதுப்பிக்கும். நிரந்தர அமைதிக்கான சிந்தனைகளை வளர்க்கலாம். ஆன்மீக வகுப்புகளில் வாசிக்கப்படும் கருத்துக்கள் மனோநிலையை அமைதிப்படுத்தும். முடிவாக, மாமியார் மற்றும் மருமகள் உறவு என்பது மரபு சார்ந்ததல்ல, இது மனித மனங்களின் பிணைப்பு. மனித மனங்கள் அழகாக இணைவதற்கு ஆன்மீகம் என்பது ஒரு பாலம் போல செயல்படுகிறது. இறுதியாக ஒரு கோட்பாடு: உறவுகளை மாற்ற முயற்சிக்காதீர்கள், உங்கள் பார்வையை மாற்றுங்கள். உங்கள் பார்வையே அந்த உறவுகளை மாற்றும். இந்த கோணத்தில் வாழ்ந்தாலே எந்த உறவிலும் அமைதி, ஆனந்தம், நிம்மதி நிலைக்கும். அற்புதமான கேள்விக்கு அற்புதமான பதிலளித்த சந்தோஷத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலி, இலங்கையின் இன்பப் பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கையின் மேற்கு பகுதியில் வடக்கு மாகாணத்தில் உள்ள மிக முக்கியமான நகரமாக இருக்கின்ற புத்தளத்தை பார்க்க இருக்கிறோம். இது பாக்கிக்குளம், கல்பிட்டி, ஆனமடுவா, நச்சிக்குடா போன்ற பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு வர்த்தகத்திற்கேற்ப பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர்ந்திருக்கின்றது. புத்தளத்தின் வரலாறு மிகவும் பழமையானது. இந்நகரம் பண்டைய காலத்தில் தமிழர்களும் முஸ்லிம்களும் பாகுபாடின்றி வாழ்ந்த வர்த்தக கூடமாக இருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களும் பின்னர் நெதர்லாந்து மற்றும் ஆங்கிலேயர்களும் இங்கு கொலனி நிர்வாகம் செய்துள்ளனர். புத்தளம் பசுமை நிறைந்த இடம். இங்கு காணப்படும் முக்கியமான இயற்கை வளங்கள், பல்வேறு வகை பறவைகள் வசிக்கும் சரணாலயமான புத்தளமுனை ஏரி, இலங்கையின் மிகப்பெரிய உப்பு உற்பத்தி மையங்களில் ஒன்றான உப்பளம், சிறிய வனப்பகுதியான மண்டகத்தி காடு, இலங்கையின் மிகப்பெரிய வனவிலங்கு பூங்கா புத்தளத்தின் அருகாமையில் உள்ளது, வில்பத்து தேசிய பூங்கா போன்ற விடயங்கள் இங்கே அமைந்துள்ளது. புத்தள மக்கள் பெரும்பாலானோர் மீன்பிடி, உப்பள உற்பத்தி, மண்பானைகள் தயாரிப்பு, தொழில்நுட்ப வேலைகள், விவசாயம் மற்றும் வாணிபத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தளத்தில் உப்பு தயாரித்தல் ஒரு பாரம்பரிய தொழிலாகவே இருந்து வருகின்றது. கல்பிட்டி பகுதி கடல் மீன்வளத்துக்காக பிரசித்தி பெற்றது. இங்கு விவசாயங்களுக்காக தேங்காய்கள், நெல் வயல்கள், காய்கறிகள் போன்றன
இடப்படுகின்றன. புத்தளம் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களின் வசிப்பிடமாகும். இங்கு முஸ்லிம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் ஆகியோர் அமைதியாக வாழ்கின்றனர். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினர். அதிகமான மசூதிகள் உள்ளன. இந்து கோவில்கள், பௌத்த விகாரைகள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஆகியவை இணைந்து பன்மத ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. ஊர் பெருந்திருவிழாக்கள், தீபாவளி, வெசாக், மௌலித் விழாக்கள் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகின்றன. புத்தளம் இந்து மகா வித்தியாலயம், முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜ், சென்ட் ஆண்ட்ரூஸ் சென்ட்ரல் காலேஜ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், தொழில்நுட்ப கல்லூரிகள் போன்றவை புத்தளத்தின் கல்வியை வளப்படுத்துகின்றன. மாணவர்களுக்கு கல்வியின் வழியாக சமூக முன்னேற்றம் ஏற்படுகின்றது. புத்தளம் புகையிரத நிலையம் முக்கியமான ரயில்வே சந்திப்பு இடமாகும். பேருந்து நிலையங்கள் நகரத்திற்குள் மற்றும் நகரத்திற்கு வெளியே பொது போக்குவரத்து வசதிகளுக்காக கொழும்பு, அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் பகுதிகளுடன் இங்கு தொடர்ந்த போக்குவரத்து காணப்படுகின்றது. சுற்றுலா தலங்களாக கல்பிட்டி கடற்கரை, இது டொல்பின் பார்வைக்கு பிரசித்தி பெற்றது. பாரக் ஏரி, புத்தள முனை பறவைகள் சரணாலயம், வில்பத்து தேசிய பூங்கா, யானைகள், புலிகள் உள்ளிட்ட விலங்குகள் காணப்படும் இடமாக இருக்கின்றது. அல்லை தீவு மற்றும் நெடிய தீவுகள் மீன் பிடிக்கும் கிராமங்களாக காணப்படுகின்றன. மாவட்ட செயலகம், மாவட்ட வைத்தியசாலை, நகர சபை, வங்கி சேவைகள், பொது நூலகங்கள், பாரம்பரிய சந்தைகள் ஆகியவை மக்கள் சேவையில் முன்னிலையில் உள்ளன. புத்தளம் பன்முக சமூகத்தை கொண்டிருந்தாலும் இங்கு சமுதாய ஒற்றுமை மற்றும் பாரம்பரிய மரியாதை காணப்படுகின்றது. அனைத்து மதத்தினரும் இனத்தினரும் ஒன்றுபட்ட சமூக உறவில் வாழ்கின்றார்கள். புத்தளம் என்பது வரலாற்று, இயற்கை, பொருளாதார, மத, கலாச்சார பாரம்பரியங்கள் அனைத்தும் கலந்த ஒரு பெருமைக்குரிய நகரமாகும். இலங்கையின் வடமேற்கு பகுதிக்கு இதன் பங்களிப்பு முக்கியமானது. பசுமை சூழ்ந்த இயற்கையுடன், பல்துறை வளர்ச்சியுடன், சமூக ஒற்றுமையுடன் புத்தளம் ஒரு வாழ்வூக்கம் தரும் இடமாக திகழ்கிறது. இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் இலங்கையின் அழகு நகரங்களில் ஒன்றான புத்தளத்தை பற்றி அறிந்து கொண்டமைக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து முனைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு முன்னோர் மொழி. இன்றைய முன்னோர் மொழியில் நாம் பார்க்கவிருக்கும் மொழி தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அற்புதமான மொழி. மனித வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்ன? எதற்காக நாம் இவ்வுலகில் பிறந்திருக்கிறோம்? எங்கே இருந்தோம், எங்கு போகிறோம் போன்ற கேள்விகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஒரு கட்டத்தில் தோன்றும். இந்த கேள்விக்கு விடை தேடுவதே ஆன்மீகம் எனப்படும். ஆனால் அந்த ஆன்மீக பாதையை தொடங்க சிறப்பு தகுதிகள் தேவையில்லை. தேவைப்படும் ஒன்று மட்டும், தாழ்மையுடன் தெரியாததை ஒப்புக்கொள்வதுதான். புதுமை பட்டம் ஒன்று வேண்டும் என்ற எண்ணம் அறிவை வளர்க்கும், வாஞ்சையை தோற்றுவிக்கும். ஆன்மீக ரீதியாக நாம் பல விஷயங்களை அறியாமலே இருக்கிறோம். நான் எல்லாம் தெரிந்தவன் என்ற அகந்தை நம்மை துயரம் நோக்கி இழுக்கிறது. ஆனால் நான் இன்னும் அறிய வேண்டும் என்ற உணர்வே ஞானத்தின் வாசலை திறக்கிறது. பகவத்கீதை, உபனிஷதங்கள், திருமந்திரம் போன்ற நூல்கள் அனைத்தும் முதலில் மனிதனை தனது அறியாமையை உணரச் செய்கின்றன. அகம் பிரம்மாஸ்மி என்ற உபனிஷத் வாக்கியம் நம்மளுள்ள தெய்வீக ஞானத்தை உணரச் சொல்கிறது. ஆனால் அதை உணர முதலில் நான் இதுவரை அதை உணரவில்லை என்ற உண்மை உணர்ச்சி தேவை. இதுதான் அப்துல் கலாம் சொன்ன தெரியாமையை தைரியமாக ஒப்புக்கொள்ளும் நெறியாகுகிறது. தெரியாமை, அவித்யா என்பது மாயையின் ஒரு பகுதியாக கூறப்படுகிறது. இந்த உலகம் நிஜமா இல்லை கனவா என்ற கேள்விகளுக்கு பதிலாக வேதாந்தம் சொல்வது நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் தற்காலிகம். நாம் உணர்வது உண்மை அல்ல, நாம் உணரவில்லை என்பதே உண்மையான உண்மை. ஆகவே இந்த உலகின் பொருள், வாழ்க்கையின் அர்த்தம், இறை தத்துவமாகியவற்றை நாம் அறியாமல் இருக்கின்றோம் என்பது சத்தியம். இந்த உண்மையை ஒப்புக்கொள்வதே ஆன்மீக வளர்ச்சியின் முதல் படியாகும். அதில் அவமானம் இல்லை. உண்மையை ஒப்புக்கொள்பவரே ஞானிக்கு சமம். அதுவே அறிவை நாடும் ஆழ்ந்த உழைப்பு. தெரியாததை ஒப்புக்கொண்டவுடன் அடுத்த கட்டமாக அது குறித்து ஆராய வேண்டிய நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இதுவே அறிவை நாடும் ஆன்மீக உழைப்பாகும். இறை உண்மையை அறிந்து கொள்ளும் முயற்சி என்பது நூல்கள் வாசிப்பது, ஆசான்களை நாடுவது, தியானம் செய்வது, உள் பார்வையை வளர்ப்பது போன்ற முயற்சிகளை உள்ளடக்கியது. இதில் எளிதான பாதை இல்லை. ஆனால் முயற்சி தொடரும் போது ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புது உண்மை காட்சியளிக்கின்றது. அவமானம் அல்ல, ஆனந்தம். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தெரியாமை என்பது குறை இல்லை, அது இயற்கையான ஒன்று. ஒருவன் பிறக்கும் போது எந்த அறிவும் உடன் கொண்டு வந்து விடவில்லை. குழந்தை முதலில் எதுவும் அறியாது, ஆனால் அதன் அறியும் ஆற்றல் வழிகாட்டுதலால் வளர்கிறது. இதேபோல் ஆன்மீக பயணத்தில் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அறியாமையை ஒப்புக்கொண்டு அதை வெல்லும் தைரியமும் நமக்கு தேவை. தெரியாது என்று சொல்வது அவமானமாக கருதப்படக்கூடாது. அது ஒவ்வொரு உண்மையான தேடலுக்கும் வாசல். அதைத்தான் கேள்விகள்
ஞானத்தின் வாசல்கள் என்று கூறப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், ஒருவன் என்னை பற்றி நான் உண்மையில் யார் என கேட்கும் போது அவன் ஆன்மீக உலகில் நுழைந்து விடுகின்றான். அங்குதான் உண்மையான தேடல் துவங்குகிறது என்று கூறியிருக்கின்றார். ரமண மகரிஷி கூட நான் யார் என்ற தேடல் கொண்டவர். இந்த யுகத்தில் தெரியாமையை உணர்ந்து ஞானத்தை நாடு என்ற பாதையில் ஒளிந்தவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆவார். அவர் சொன்னார், நான் ஆர், அப்படி என்றால் நான் யார்? இந்த ஒரு கேள்வியையே ஆயுள் முழுவதும் உள்நோக்காக கொண்டு செல்வதன் மூலமே ஆன்மீக விடுதலையை அடையலாம் என்று கூறினார். இது ஒரு முறைமை அல்ல, ஒரு உணர்வு. நான் எனும் அகந்தையின் பின்னால் உள்ள உண்மை ஆத்மாவை உணர்த்தும் வழியாக இருக்கிறது. அறிவு பெரும் முயற்சிக்கு, இறை ஆசிகளுக்கு துணை புரிகிறது. சிலருக்கு தியானம் வழியாக, சிலருக்கு பக்தி வழியாக, சிலருக்கு சேவை வழியாக ஞானம் கிடைக்கிறது. இவை அனைத்தும் தெரியாமையை ஒப்புக்கொண்டு அறிவை நாடும் முயற்சிகளாகவே அமைகின்றன. இங்கு மனக்குவிப்பு, அதாவது ஒருநிலைப்படுத்தல், இறை நம்பிக்கை முக்கியமாக இருக்கின்றது. அப்துல் கலாம் சொன்னது போல, தெரியாததை தைரியமாக ஒப்புக்கொண்டு அதனை அறிந்து கொள்ள முயற்சிப்பதே ஆன்மீகம். இது வீண் விவாதம் அல்ல, இது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் அடையும் ஞானம், ஆனந்தம், அமைதி ஆகியவை நம்மை நிஜ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணரச் செய்கின்றன. தெரியாமையை ஒப்புக்கொள், ஞானத்தின் வாசல் திறக்கும். அறியாமையை உணர்ந்தால் ஆன்மா வெளிப்படும். அற்புதமான முன்னோர் மொழியோடு இணைந்திருந்தமைக்கு எமது நன்றிகள். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை முடிவுக்கு வருகின்றது. அன்பான வார்த்தைகளை பற்றி ஆரம்பத்தில் பேசியிருந்தோம். அன்பான வார்த்தைகள் என்பது ஆன்மீகத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும். ஒரு ஆன்மீக பயணியில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் அவரது உள்ளுணர்வுகளின் தூய்மை மற்றும் பரிசுத்தத்தின் பிரதிபலிப்பாகும். அதனால் தான் பலரும் உண்மையான ஆன்மீகவாதிகளின் வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டு வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அந்த வார்த்தைகளில் வன்மம், அகந்தை, கோபம் என்று எதுவும் இருக்காது. பதிலாக அதில் பரிசுத்த அன்பும் சகிப்பும் தெய்வீக சக்தியும் கலந்து காணப்படும். ஆன்மீக உலகில் வாக்கு சுத்தி என்பதற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. வாக்கு என்பது மனதில் உள்ள எண்ணங்களின் வெளிப்பாடாகும். ஆன்மீக பயணத்தில் ஒருவர் எதை நினைக்கின்றாரோ அதுவே அவரது வார்த்தைகளில் வெளிப்படும். இதனால் தான் எப்போதும் நல்ல எண்ணங்கள், கருணை, கமலமான மனநிலை போன்றவை வளர்க்கப்பட வேண்டும் என்பதை கூறுகிறார்கள். ஒரு வார்த்தை தான் ஒரு ஆன்மாவுக்கு விழிப்புணர்வை தரும் தீபமாக இருக்க முடியும். நீ ஒரு தெய்வீக ஆன்மா, நீ சாந்தியின் வடிவம், கடவுளுடன் இருக்கின்றார். இவ்வாறு சொல்லப்படும் வார்த்தைகள் ஒருவரை தன்னம்பிக்கையுடன் நிறைத்து தன்னுள்ளேயே ஒளிக்கதிர்களை உணரச் செய்கின்றன. அதே சமயம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் அந்த ஆன்மாவை மீண்டும் கீழ்நிலையில் தள்ளக்கூடும். அதனால் தான் ஆன்மீக வாழ்க்கையில் வார்த்தைகளை மிகுந்த அவதானத்துடன் பயன்படுத்த வேண்டும். இறைவன் தன்னை பற்றி எப்போதும் நான் கருணையின் கடல், நான் அன்பின் சாகரம் என வர்ணிக்கின்றார். அவர் வார்த்தைகளிலும் அத்தகைய அன்பும் பொறுமையும் தெரிகிறது. அந்த இறை தன்மையை நாம் பின்பற்றி நாமும் அன்பான வார்த்தைகளை எப்போதும் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பான வார்த்தைகள் மூலம் மற்றவர்களுக்கு இறைவனை உணரச் செய்யும் ஒரு வழிகாட்டியாகவும் நாம் இருப்போம். முடிவாக, ஒரு ஆன்மீக மனிதனின் உண்மை அடையாளம் அவர் பேசும் வார்த்தைகளின் அமைதி மற்றும் அன்பில் தான் வெளிப்படுகிறது. வார்த்தைகள் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஆற்றல். அந்த ஆற்றலை நாம் அன்புடனும் தெய்வீக உணர்வுடனும் பூர்த்தி செய்து பயன்படுத்தினால் அந்த வார்த்தைகள் பலருடைய மனதை நிமிர்த்தும், வாழ்க்கையை மாற்றும். எனவே நாம் எப்போதும் அன்பான வார்த்தை என்ற ஆன்மீக கலை கற்று பயிலும் ஆன்மாக்களாகவே இருக்க முயல வேண்டும். அற்புதமான அமுதமலை இணையதள வானொலி இலங்கையின் இன்பப்பட்டறையை நிறைவு செய்கிறேன். அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு இன்ப தமிழ் கதைத்து முடித்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே. இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை. இணையதள